அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய அந்த ராசி சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கம். அந்த சிங்கத்தோட குணம் அவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். அவங்களுடைய பேச்சு, உடல் நடை, பாவனை இதெல்லாமே பார்த்தீங்க, அவங்களுடைய குரல் அந்த ஏற்ற இறக்கம் அது எல்லாமே ஒரு கம்பீரமான பேச்சு இருக்கும். அதேமாதிரி நம்ம சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பெரும்பாலும் உதவி செய்யக்கூடியங்களா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப இயற்கையை நேசிப்பாங்க. இயற்கையாக ஒரு இடத்துல கொஞ்ச நேரமாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மற்றவர்களை மகிழ வைக்கக்கூடியங்க, மற்றவங்க மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடியங்களும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்க ஒரு நல்ல கணவராகவும் பெரும்பாலும் நல்ல ஒரு மனைவிமார்களை பெண்களாக இருந்தால் நல்ல ஒரு மனைவியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அன்பு, மரியாதை, தெய்வ பக்தி இது எல்லாமே இவங்க நிறைந்தவங்களாக பெரும்பாலும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. யாரையுமே எளிதில் கொஞ்சம் நம்பிடுவாங்க. அதனாலே நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய இன்னல்களுக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும். பெரும்பாலும் ஒருத்தரை நம்பி நிறைய விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க. இது உண்மையாக இல்லையா சிம்மராசி அன்பர்களே? மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க அதிகம் கோபப்படுவாங்க. காரணம் இல்லாமல் கொஞ்சம் கோபப்படக்கூடியங்களா இருப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே சிம்ம ராசிக்காரங்க காரணம் இல்லாமல் கோபப்பட மாட்டாங்க. நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேர்த்த நம்பி நம்பி ஏமாந்தவங்களாம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. அதனால தான் கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரும். இப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, எந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் நம்மளுடைய சிம்ம ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சனி வக்கரகம் அடைந்திருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும், அயனசயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார், சுக்கிரன் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த 7 நாட்களுமே உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக தான் அமைய போகுது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்கள்லையுமே நல்ல ஒரு அனுகூலமான பதில், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சாதகமான பதிலில் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்க போகுது. புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது. அடுத்தவரோட செயலுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த டைமில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவரோட செயல்களுக்கோ அடுத்தவரோட வேலைக்கோ நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்லையும் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்காவது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். நிறைய நஷ்டமும் இருக்காது, நிறைய லாபமும் இருக்காது. ஒரு சுமாரான நிலையில் இருக்க போகுது. கடன் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைத்தாலும் செலவுகளும் கூடவே இருக்கத்தான் செய்யும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க செயற்கையால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும். அதனால் இந்த டைமில் கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் இனிமையான வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்துங்க சிம்மராசி அன்பர்களே. கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதம் இந்த டைமை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது.
ராசி அன்பர்கள் உங்களுடைய குழந்தைங்களோட உடல் நலத்திலையும் சரி, அவங்களுடைய கல்வியிலையும் சரி, நல்ல ஒரு கூடுதலான பொறுப்பு எடுத்துக்கிட்டு செயல்படுங்க. இந்த டைம் உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்க வைக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்க இருக்கு. பெண்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வீண் அலைச்சல் இந்த வாரத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். மற்றவர்களுக்காக பொறுப்பு ஏற்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை என்றாலும் நஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் பாதகம் எதுவும் இல்லை. அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் எதிர்த்து நின்னாங்களோ அவங்கெல்லாம் இந்த டைமில் உங்ககிட்ட அடங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வரத்து ஒரு அளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் எதிர்பாலனத்திடம் பழகும் போதும் அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டும் போதும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். வீண் செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. உடல் பாதிப்புலையும் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது மகம் நட்சத்திரக்காரர்களே. சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு. வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்க போகுது. அதே மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் வர்றதுனால நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கூட மேலோங்கும். அப்படி விரிவு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் புதிய பதவி உயர்வு, கூடுதலான பொறுப்பும் உங்களை தேடி வர இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் முடிந்த அளவுக்கு கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட டைமு கொஞ்சம் அன்பான வார்த்தைகளை பேசுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஏதாவது உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள், ஒருவேளை அம்மாவோ அல்லது உடன் பிறந்தவங்களோ அல்லது உங்களுடைய தந்தையோ யாருக்காவது ஒருத்தருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பெரிய பாதிப்பும் எதுவும் இருக்காது. இருந்தாலும் ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அவர்கள் உங்களுடைய மதிப்புக்கும் மனதிற்கும் இனிமையான ஒரு செய்தியை தர இருக்கிறாங்க. இந்த டைம் உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பிரதோஷ வேளையில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் இதனால் வரையில் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கு மறக்காமல் ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே நீங்கள் சிவன் ஆலயங்களுக்கு சென்று நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி பிறக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவலும் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கு சிவபெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் 3 டைம் தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையும் கிரக நிலையும் அவ்வாறு அமைந்திருக்கு. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசாமல் இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்பவும் நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள்
நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி மறக்காமல் நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.